மக்காவிலிருந்து வந்த பிறகு மக்கத்து மக்களையும் மதீனத்து மக்களையும் இணைத்தார்களே. இன்னைக்கு நம்ம ஒரு மஹல்லா மக்களையே இணைக்க முடியலையே. நமக்கு பத்தியில பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எவனாவது ஒருத்தர் நம்ம தாக்க வரும்போது தான் ரொம்ப இந்த சிஏஆர் என்ஆர்சி என்பிஆர் வரும்போது கொஞ்சம் உஷாராகும். இப்படியெல்லாம் சொல்லியதின் விளைவு நாம் நம்முடைய தேசத்தினுடைய ஆளுமையை நாம் தக்க வைத்தோமா? அடுத்த ஒரு தலைமுறையை நாம எஜுகேஷன்ல டெவலப் பண்ணோமா? ஒரு நல்ல ஒரு டைனமிக் லாயர், ஒரு டைனமிக் நல்ல ஒரு ஜட்ஜ் நம்முடைய தேசத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்களா? இருந்தா நம்ம பள்ளியாசல்லாம் இழந்திருக்க மாட்டோமாங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்க மாட்டோமே. அப்படி இதையெல்லாம் நாம பேசி நமக்குள்ளாகவே பகைமை பாராட்டி, நமக்குள்ளாகவே குரோதத்தை ஊக்குவித்து, அதை ஆதரித்து நமக்கு நாமே இழந்தது நிறைய, பெறுவது ஏராளம் இருக்குது. கடைசியில் இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கு நீ சொந்த இல்லடா அப்படின்னு பெட்டியத்துக்கு போகும்போது நம்ம யோசிப்போம், நடச்சா இல்லையா? ஒவ்வொரு பலஸ்தீன்லையும் அண்டை நாடு ஸ்ரீலங்காலையும் பார்க்கிறோம். அப்படி இதன் மூலம் படிப்பினை பெறுவது யார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை நமக்கு போதிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு நெறியை, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நமக்கு பெருமானார் ரசூலுல்லாஹ் ஊக்குவிக்கவில்லை.